இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சௌமியா தெளிவான பொண்ணுதான் மாப்ள. ஆனா அதை விட தெளிவால இந்த பயலுக வேலை பார்க்கறானுங்க. என்னத்தையாவது பண்ணி மயக்கிறானுங்களே மாப்ள. இதையே வேலையா செய்யறவன் நிறைய யோசிப்பான்ல. மாமா, இந்த டாபிக் விடுறீங்களா? டேய், நீயே இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவர் ஒரு பேச்சுக்கு தானே கேட்டுட்டு இருக்காரு. இப்ப என்ன வேணும் உங்க ரெண்டு பேருக்கும்? திட்டம் போட்டு ஒரு குப்பத்து பையன் நம்ம வீட்டு பொண்ணை ஏமாத்திட்டான்னு வைங்களேன் மாப்ள. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு அப்படி கிடையவே கிடையாதுதான், அதுல டவுட் இல்ல. ஆனா அப்படி ஒருத்த ஏமாத்திட்டா என்ன பண்ணுவீங்க? அவனை கட்டி வச்சிருவீங்களா? சொல்லுங்க மாப்ள. அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடுவேன் தவிர அந்த குப்பத்தை பையன் அவளை கட்டி கொடுக்க மாட்டேன். போதுமா? எஸ். ஆனா அப்படிலாம் சௌமியாக்கு நடக்க சான்ஸே இல்ல. நாளைக்கு மாப்பிள்ளை ஒருத்த வருவான்ல, அவனே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னா சித்தப்பாய் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அடிச்சு விரட்டி விட்டுருவேன். அதை விட்டு குப்பத்து பையனை கட்டி கொடுக்க எப்படி சம்மதிப்பேன்? சும்மா இவர் நம்ம குப்போன்னு சொன்னதை இவங்க ஏதாவது பர்சனலா தப்பா எடுத்துக்கிட்டாங்களா? ஐயோ, ஒருவேளை நம்ம பேசல அவங்க கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ? ஏங்க, சாப்பிட்டீங்களா? நீங்க நான் அக்கா மாமாட்ட பேசினது கேட்டு மூட் ஆஃப் ஆயிட்டீங்களா? ஏங்க, அவங்க ரெண்டு பேரும் பேச தெரியாம வேற ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதான் நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன். நீங்க நிக்கிறத கவனிக்கலங்க. அதான் நான் நிக்கிறேனோ இல்லையோ, ஆனா நீ உன் மனசுல உள்ளதானே பேசின. அது குப்போன்னு இலக்காரமா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு பெருசா வலிச்சதே இல்ல. ஆனா நீ பேசினதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏங்க, நான் பேசினது முழுசா கேட்டீங்களா இல்லையா? நீங்க முழுசா மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா நான் பேசினது தப்பு இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோங்க. கரெக்டு தான். எல்லாரும் அவங்க தங்கச்சி வாழ்க்கைன்னு வரும்போது நல்ல இடத்துல தான் கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேவலமானவங்க அப்படின்னு நினைக்கிற மனநிலை இருக்குது பத்தியா, அதுதான் கஷ்டமா இருக்குது. ஏன்னா யாரு சொன்னாலும் சொல்லாட்டியும்
நான் குப்பம் தானே. ஐயோ ஏங்க நான் அப்படி ஒரு அர்த்தத்துல பேசவே இல்லைங்க. நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுதுங்க நான் பேசுறது நீங்க முழுசா கேட்கலன்னு. உடம்புல் பேபி, இனி அதை பத்திலாம் எதுவும் பேச தேவையில்ல. ஏங்க ரவுடி பேபி தூங்கிட்டாங்களா? தூங்குனாலும் பரவாயில்ல, இவங்களை எழுப்பி மருதாணி வச்சு எப்படியாவது இவங்களை சமாதானப்படுத்தணும். ரவுடி பேபி, ரவுடி பேபி எங்க? என்ன? கொஞ்சம் எந்திரிங்களேன். எதுக்கு? ஏங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், எந்திரிங்க. ராத்திரி 11 மணிக்கு என்ன சர்ப்ரைஸ்? எந்திரிச்சுதான் பாருங்களேன். எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் தேவையில்ல. ஏங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு கொண்டு வந்துக்கிறானா? என்ன கொண்டு வந்திருப்பான்? ப்ளீஸ் ரவுடி பேபி ப்ளீஸ்ங்க எந்திரிங்க. என்ன சொல்லு? கண்ணை மூடுங்க, மூடுங்க. கண்ணை திறந்து பாருங்க. இந்நேரத்துக்கு எங்க போய் மருதாணிய பறிச்சா? அது நான் ஈவினிங் பறிச்சேன், இப்ப அரைச்சேன். கரெக்ட் தானேங்க? சரி அப்படி வை, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். நோ, இத நான் தான் உங்க கையில வச்சு விடுவேன். அதுவும் இப்பவே. கை காட்டுங்க. ஏன்? இல்ல இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதான். என்ன விஷயம்? அது இப்ப நான் உங்களுக்கு மருதாணி வச்சு விட்டா உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு அது செவக்கதுல தெரிஞ்சிடும். உன் மேல நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். மருதாணி வச்சு செவந்துதான் அது தெரியுமா? இத நான் எதிர்பார்க்கலையே. நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு தான் எனக்கு தெரிய மாட்டுது. வேணா உனக்கு நான் போட்டு விட்டுமா? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி நான் மாத்தி சொல்லிட்டேன். இத நான் போட்டா நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்னு தெரியும். ஓ அப்படியா? ஆமா. அப்படின்னா நீ வச்சு விடு, நீ எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாம்.